குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் தமிழ் மீடியம் லெசன் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். அதில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செல்கள். ஸோ இப்போ பார்க்க போகிற அந்த டாபிக் எதிர்பொருள் தூண்டிகள். எதிர்பொருள் தூண்டிகள், அதாவது எதிர்பொருள் தூண்டிகள் என்னும் சொல்லுக்கு இரு விதமான பொருள் கொள்ளப்படுகிறது. ஒன்று இவை தடைக்காப்பு துலங்களை உண்டாக்கும் மூலக்கூறுகளை விளக்குகிறது. ஒன்று வந்து தடைக்காப்பு துலங்களை உண்டாக்காத மூலக்கூறுகளை விளக்குகிறது. மற்றொன்று முன்னர் உருவாக்கிய எதிர்பொருள்களுடன் வினைபுரியும் மூலக்கூறுகளை குறிக்கிறது. முன்னர் உருவாக்கிய எதிர்பொருள்களுடன் வினைபுரியும் மூலக்கூறுகளை குறிக்கிறது. பொதுவாக எதிர்பொருள் தூண்டிகள் அந்த ஜேம்ஸை கீழ்பற்றதுக்காக எதிர்பொருள் தூண்டிகள்ங்கிறது உருவாகிறது. அதான் எதிர்பொருள் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய தடைக்காப்பு துலங்கல்களை ஏற்படுத்தும் பெரிய சிக்கலான மூலக்கூறுகளாகும். அதாவது கண்டுபிடிக்கக்கூடிய தடைக்காப்பு துலங்கல்களை ஏற்படுத்தும் பெரிய சிக்கலான மூலக்கூறுகள். மேலும் ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருள் அல்லது டீசல் புற ஏற்பியுடன் வினைபுரியும் ஒரு பொருளே எதிர்பொருள் தூண்டிகள் எனப்படும். டீசல் புற ஏற்பியுடன் வெளியிலிருந்து வரக்கூடிய அதிலோட வினைபுரிகிறது அந்த எதிர்பொருள் தூண்டிகள் சொல்லுவோம். மேலும் இச்சொல் தடைக்காப்பு தூண்டி இம்யூனோஜன் என்பதற்கு இணை பொருள் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. தடைக்காப்பு தூண்டி அதாவது இணை பொருள் சொல்லுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப முதன்மை திசு பொருத்த எதிர்பொருள் தூண்டிகள் என்பவை செல்களின் புறப்பரப்பில் காணப்படும் எதிர்பொருள் தூண்டிகளாகும். செல்களோட அந்த புறப்பரப்பில் காணப்படக்கூடிய எதிர்பொருள்கள் தூண்டிகள். இவை தடைக்காப்பு துலங்களை தூண்டுவதன் விளைவாக ஒரே இன உயிர்களுக்கு இடையே மாற்றப்படும் உறுப்புகள் நிராகரிக்கப்படுகிறது. அதாவது தடைக்காப்பு துலங்களை தூண்டுவதன் விளைவாக ஒரே இன உயிர்களுக்கு இடையே மாற்றப்படும் உறுப்புகள் நிராகரிக்கப்படுகிறது. ஒரு இனம் ஒரே இன உயிர்களுக்கு இடையே அந்த ரிஜெக்ஷன் உறுப்புகள் மாற்றப்படுவது நிராகரிக்கப்படுது. ஏன்னா எதிர்பொருள்கள் தூண்டிகள் என்பவை செல்களோட அந்த மேற்பரப்பில் காணப்படும். அதனால அதான் எதிர்பொருள் தூண்டிகள் சொல்லுவோம். அதனால இது ஒரே இனத்துக்குள்ள உறுப்பு மாற்றம் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படுகிறதா ரிஜெக்ஷன் ஆஃப் அல்லோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். தடைக்காப்பு தூண்டி இம்யூனோஜன் அப்படின்னு சொல்லுவோம் என்பவை தடைக்காப்பு துலங்கல்களை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறு ஆகும். அந்த தடைக்காப்பை ஆரம்பிக்கக்கூடிய அந்த துலங்கல்களை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்டன் என்பவை தடைக்காப்பு துலங்களை தூண்டாத ஆனால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருள்களுடன் வினைபுரியக்கூடியதாகும். ஹாப்டன் அப்படின்னா தடைக்காப்பு துலங்களை தூண்டாத ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருளோட வினைபுரியக்கூடியவை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம் தடைக்காப்பு துலங்கள் இந்த தூண்டிகள் அப்படிங்கிறது ரெண்டு என்னும் சொல்லுக்கு இருவிதமான பொருள் கொள்ளப்படுகிறது. ஒன்று வந்து தடைக்காப்பு துலங்களை உண்டாக்குறது, இன்னொன்று ஏற்கனவே மற்றொன்று முன்னர் உருவாக்கிய எதிர்பொருள்களுடன் வினைபுரியக்கூடியது. அதான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஹாப்டன்ஸ் அப்படிங்கிறது முன்னர் உருவாக்கிய தூண்டாத அதாவது எதிர்பொருளை தூண்டாம உருவாக்கப்பட்ட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எதிர்பொருள்களுடன் வினைபுரியக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அந்த ஹாப்டன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பொருள்கள் தூண்டிகளுக்கு எதிரான தடைக்காப்பு துலங்கல்களை அதிகரிக்க செய்கின்ற வேதிப்பொருள்கள் துணையூக்கிகள் எனப்படும். எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிரான தடைக்காப்பு துலங்கல்களை அதிகரிக்க செய்கின்ற வேதிப்பொருள் துணையூக்கிகள் எனப்படும். அப்ப எபிடோப் என்பவை எதிர்பொருள் தூண்டியின் செயல்மிகு பகுதியாகும். எபிடோப் அப்படின்னா அந்த எதிர்பொருள் தூண்டியோட செயல்மிகு பகுதி. அதான் அந்த துணையூக்கின்னு சொல்றோம். துலங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய வேதிப்பொருளை வந்து துணையூக்கிகள்னு சொல்றோம். அப்ப அந்த எதிர்பொருள் தூண்டின் செயல் மிகு பகுதி அப்படின்னு சொல்றோம். இது எதிர்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகளாகும். பாராடோப் என்பது எதிர்பொருள் தூண்டி பிணையும் பகுதியாகும். பாராடோப் அப்படிங்கிறது அந்த எதிர்பொருள் தூண்டி பிணையக்கூடிய பகுதி. அப்ப எபிடோப் அப்படின்னா எதிர்பொருள் தூண்டியின் செயல்மிகு பகுதி. இது வந்து எதிர்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எதிர்பொருள் தூண்டி பிணையும் பகுதி. அப்ப எதிர்பொருட்களின் பகுதியான இது எதிர்பொருள் தூண்டிகளை கண்டறிந்து அவற்றுடன் பிணைக்கிறது. அப்ப இந்த எதிர்பொருள் தூண்டியை கண்டறிந்து அவற்றோட பிணைகிறது. அப்ப எதிர்பொருள் தூண்டிகளின் வகைகள் உருவாக்கத்தின் அடிப்படையில் இந்த தூண்டிகள் எதிர்பொருள் தூண்டிகளை புறந்தோன்றிய எதிர்பொருள் தூண்டிகள் மற்றும் அகந்தோன்றிய எதிர்பொருள் அதாவது எதிர்பொருள் தூண்டிகள் என இரு வகையா பிரிக்கலாம். அப்ப இந்த எதிர்பொருளை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று புறந்தோன்றி, இன்னொன்று அகந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிர்பொருள்கள் உருவாகும் திறன் என்பது ஒரு எதிர்பொருள் தூண்டி ஒரு குறிப்பிட்ட தடைக்காப்பு துலங்களால் உருவான எதிர்பொருள்களுடன் வினைபுரிய அனுமதிக்கும் பண்பாகும். அப்போ ஒரு ஜேம்ஸ் என்றானா அது வந்து உள்ள என்றாகக்கூடியது எதிர்பொருள். அந்த எதிர்பொருளை அழிக்கிறதுக்கு தூண்டக்கூடியதான் அந்த எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கடுத்து நுண்ணுயிரிகள், மகரந்த துகள்கள், மருந்து பொருட்கள் மற்றும் மாசுபடுத்திகள் வெளிச்சூழலிலிருந்து விருந்தோம்பின் உடலில் நுழைவதால் அவைகள் புறந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ பார்த்தோம், இந்த எதிர்பொருள் தூண்டிகள் அப்படிங்கிறது ரெண்டு, ஒன்று புறந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள், இன்னொன்று அகந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள். அப்போ கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்கலாம், புறந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள் என்றால் என்ன அப்படின்னா, புறந்தோன்றி அப்படிங்கிறது நுண்ணுயிரிகள், மகரந்த துகள்கள், மருந்து பொருட்கள் மற்றும் மாசுபடுத்திகள் வெளிச்சூழலிலிருந்து விருந்தோம்பின் உடலில் நுழைவதால் அவை புறந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுத்து தனி உயிரின் உடலுக்குள்ளே உருவாக எதிர்பொருள் தூண்டிகள் அகந்தோன்றிய எதிர்பொருள் தூண்டிகள், அதாவது மனித இரத்த வகை எதிர்பொருள் தூண்டிகள். அப்ப தனி உயிரியோட அதோட உடலுக்குள்ளே, அதான் அகம் அப்படின்னு சொல்றோம், அந்த அதோட உடலுக்குள்ளே உருவாக எதிர்பொருள் தூண்டிகள் அகந்தோன்றி எதிர்பொருள்கள் தூண்டின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்ட மனித இரத்த வகை எதிர்பொருள் தூண்டி மனிதனோட ரத்தத்துல உருவாகுதுல, அப்ப அந்த WBC செல்ஸ்ல அதுதான் எதிர்பொருளாக இங்கே செயல்படுது, எதிர்பொருள் தூண்டி, அதான் அகம்பும் தோன்றி. அப்போ வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடியது புறந்தோன்றி எதிர்பொருள், வெளிச்சூழலிலிருந்து விருந்தோம்பின் உடலில் நுழைவதால் அவை புறந்தோன்றி எதிர்பொருள் தூண்டின்னு சொல்கிறோம். அதே உயிருக்குள்ளே உருவானா அது அகந்தோன்றி தூண்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து எதிர்பொருட்கள். எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறுகளை எதிர்பொருட்கள் அல்லது இம்யூனோகுளோஜன்கள், ஐஜி அப்படின்னு சொல்லுவோம், இம்யூனோகுளோஜன்ஸ்கள் எனப்படும். அப்போ எதிர்பொருள்கள் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம WBC செல்ஸில் உருவாகக்கூடிய அந்த எதிர்பொருள் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்போ ஒரு ஜெர்ம்ஸ் என்ட்ராகுதோ அது ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும், அதை தாக்கி அழிக்கும். அப்போ எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறுகளை எதிர்பொருட்கள் அல்லது இம்யூனோகுளோபுலின் எனப்படும். ஒரு ஜெர்ம்ஸ் என்ட்ரானா அதுக்கு எகைன்ஸ்டாக உற்பத்தி ஆகக்கூடியது தான் புரத மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம், எதிர்பொருட்கள் அல்லது இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவோம். இவை எதனால் உருவாக்கப்பட்டதோ அந்த எதிர்பொருள் தூண்டிகளோடு மட்டும் வினைபுரியக்கூடியது. அப்போ இது எந்த ஜெர்ம்ஸ் என்ட்ராகுதோ அந்த ஜெர்ம்ஸுக்காக உருவாகக்கூடியது தான் அந்த எதிர்பொருள். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஜெர்ம்ஸ் அந்த கிருமிக்கு எகைன்ஸ்டாக அது மட்டும்தான் வினைபுரியும், செயல்படும். நம் உடலுக்குள் நோயூக்கிகள் உள்ளுழைந்தவுடன் அவற்றுக்கு எதிராக பி லிம்போசைட்டுகள் எதிர்பொருட்கள் என்ற புரத பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அப்போ நம்ம உடம்புக்குள்ள எப்போ ஜெர்ம்ஸ் என்ட்ரானாலும், இப்போ தும்மல் வருதுல, இப்போ ஏதாச்சும் ஒரு ஜெர்ம்ஸ் என்ட்ரானா அந்த ஸ்னீசிங் வரும், தும்மல் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி எப்போ உடம்புக்குள்ள ஒரு கிருமி என்ட்ராகுதோ அப்போ பி லிம்போசைட்ஸ் அதுக்கான எதிர்பொருளை உற்பத்தி செய்யும். அப்போ அந்த எதிர்பொருட்கள் என்பது புரத பொருட்கள் உற்பத்தி செய்கின்றன. எனவே எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக பி செல்களை உற்பத்தி செய்யும் செல்கள் பிளாஸ்மா செல்கள். அப்போ அந்த எதிர்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது எது அப்படின்னா பிளாஸ்மா செல்கள். இந்த பி செல்களை உற்பத்தி செய்யும் செல்கள் பிளாஸ்மா செல்கள் எனப்படும். உடற்செயலிய மற்றும் உயிர் வேதிய பண்புகளை அடிப்படையாக கொண்டு எதிர்பொருட்கள் ஐஜிசி காமா, ஐஜிஎம் மியூ, ஐஜிஏ ஆல்பா, அப்புறம் டெல்டா இம்யூனோகுளோபுலின், அதான் ஐஜிடி அப்படிங்கிறது டெல்டா, அடுத்து ஐஜிஇ எப்சிலான் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ உடற்செயலியல் மற்றும் உயர் வேதியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த எதிர்பொருட்களை காமா, மியூ, ஆல்பா, டெல்டா, எப்சிலான் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இங்கே என்ன பி செல்கள் உடனே ஜெர்ம்ஸ் என்ட்ரானோடனே எதிர்பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எதிர்பொருள் தான் புரத பொருட்கள். இது எங்கன்னா பிளாஸ்மா செல்லேருந்து உற்பத்தி செய்யப்படுது. ஸோ உற்பத்தி செய்து அந்த எதிர்பொருள் அந்த பர்டிகுலர் கிருமியை அழிக்கும். ஸோ இந்த அடிப்படையாக வச்சு நம்ம உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பண்புகளை அடிப்படையாக வச்சு அதை சில வகையாக பிரித்திருக்காங்க இந்த எதிர்பொருட்கள். அது என்னென்ன எதிர்பொருட்கள்னா ஐஜிசி, ஐஜிஎம், ஐஜிஏ, ஐஜிடி அண்ட் ஐஜிஇ இதுதான் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 1950 போர்டர் மற்றும் இல்டர்மேன் ஆகியோர் செய்த சோதனைகளின் முடிவில் இம்யூனோகுளோபுலின் அடிப்படை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ இம்யூனோகுளோபுலின்ங்கிறது அந்த எதிர்பொருள், அதான் பார்த்தோம்ல அந்த எதிர்பொருட்கள். அப்போ அதோட அடிப்படை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எதிர்பொருள் ஒய் வடிவ அமைப்புடன் 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளை கொண்டதாகும். அப்போ இது ஒய் வடிவத்தில் காணப்படக்கூடிய 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளை கொண்டதாகும். அவற்றில் ஒத்த அமைப்புடைய நீளம் குறைவான 2 இலகுவான அல்லது லேசான சங்கிலிகளும், அதாவது எல் சங்கிலிகள், நீளம் அதிகமான 2 கனமான சங்கிலிகளும் ஹஜ் சங்கிலிகள் உள்ளன. இம்மூலக்கூறில் இலகுவான சங்கிலிகள் ஏறத்தாழ 25,000 டால்டான் மூலக்கூறுகள் எடையையும், அதாவது அதில் எவ்வளோ அமினோ ஆசிட் இருக்குன்னா ஏறத்தாழ 214 அமினோ அமிலங்கள். கனமான சங்கிலிகள் அப்படிங்கிறது 50,000 டால்டான் மூலக்கூறுகள் எடையையும் அதில் 480 அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளன இந்த 4 பாலிபெப்டைடு செயின்லையும். அப்போ இந்த 19
1950 போர்டர் அண்ட் எல்டர்மேன் ஆகியோர் செய்த சோதனைகளோட முடிவில் இம்யூனோகுளோபினோட அந்த அடிப்படை அமைப்பு அப்படிங்கிறது ஒய் வடிவத்தில் 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளை கொன்றதாகும். அவற்றில் ஒரே அமைப்புடைய நீளம் குறைவான 2 அல்லது இலகுவான லேசான சங்கிலிகள், அதாவது எல் சங்கிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நீளம் அதிகமான 2 கனமான சங்கிலிகள், 2 லேசான சங்கிலிகள், 2 கனமான சங்கிலிகள், அச்சு சங்கிலி அப்படின்னு சொல்லுவோம், இதில் உள்ளன. அப்போ இந்த இலகுவான சங்கிலிகள் வந்து எவ்வளவு அப்படின்னா ஏறத்தாழ 25,000 டால்டான் மூலக்கூறு எடையையும் 214 அமினோ அமிலங்களையும் கொண்டது. டால்டான் மூலக்கூறுகளே, அதாவது அமினோ அமிலங்களே கொண்டது. அதே மாதிரி கனமான சங்கிலிகள் அப்படின்னா ஏறத்தாழ 50,000 டால்டான் மூலக்கூறு எடையையும் 450 அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளது. அப்போ பாலிபெப்டைடு சங்கிலிகள் டை சல்பைடு பிணைப்பால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன. பாலிபெப்டைடு சங்கிலிகள் அப்படிங்கிறது SS டைசல்பைடு பிணைப்பால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இலகுவான சங்கிலியும் ஒரு கனமான சங்கிலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2 கனமான சங்கிலிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு ஒய் வடிவ அமைப்பை உருவாக்குகின்றன. எனவே எதிர்பொருளை H2L2 ஹெவி H2L2 என குறிப்பிடப்படுகிறது. லைட், ஹெவி அண்ட் லைட். ஏறத்தாழ நடுப்பகுதியில் அசை ஹீல் அமைப்பினை கனசங்கிலிகள் பெற்றுள்ளன. அதோட நடுப்பகுதியில் அந்த அசையக்கூடிய ஹீல் அப்படிங்கிற அமைப்பினை இந்த சங்கிலிகள் பெற்றுள்ளன, கனசங்கிலிகள் பெற்றுள்ளது. ஸோ இதான் அந்த அமைப்பு, இதான் அந்த எதிர்பொருள் தூண்டி இணைப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த இலகுவான சங்கிலி, இது வந்து கனமான சங்கிலி. அதான் ஹெவி அண்ட் லைட்னு சொல்லுவோம்ல. அப்போ ஹெவி அப்படின்னா 50 டால்டான் மூலக்கூறுகளையும் 450 அமினோ அமிலங்களும் கொண்டது. இலகுவான அப்படிங்கிறது 214 அமினோ அமிலங்களை 25,000 டால்டான் மூலக்கூறுகளையும் கொண்டது இந்த இலகுவான சங்கிலிகள் அப்படிங்கிறது. இதுதான் அந்த SS பாண்ட், இரட்டை சல்பைடு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது நிலையான பகுதி. இது வந்து வேரியபிள் பகுதி, இது நிலையாக இருக்கக்கூடியது, மாறுபடக்கூடிய பகுதி. இதான் இந்த இம்யூனோகுளோபின் ஐஜின்னு சொல்கிறோம்ல, அந்த இம்யூனோகுளோபினோட அமைப்பு. கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டயக்ராம் கேட்பாங்க. ஒவ்வொரு சங்கிலியும் L மற்றும் H 2 முனைகளை கொண்டுள்ளது. ஒன்று C முனையாகும், கார்பாக்சைல், மற்றொன்று N முனை அல்லது அமினோ அமில முனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சங்கிலியும் L அண்ட் H, இதில் வந்து அதுதான் அந்த இலகுவானதுங்கிறது லைட்டு, இந்த இது இலகுவானது, இது வந்து ஹெவி கனமானது. அதான் L அண்ட் H 2 முனைகளை கொண்டது. அப்போ C முனை கார்பாக்சைல், N முனை அமினோ அமில முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து என்ன கான்ஸ்டன்ட், இது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இம்யூனோகுளோபினில் 2 பகுதிகள் உள்ளன. அவற்றின் மாறுபடும் பகுதி V ஒரு முனையிலும், அதான் வேரியபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த மாறுபடும் பகுதி V, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய நிலையான பகுதி கான்ஸ்டன்ட், இதுதான் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய நிலையான பகுதி அப்படிங்கிறது C, கான்ஸ்டன்ட் ரீஜன். இன்னொரு முனையில் அமைந்துள்ளது. ஒரு முனையில் V வேரியபிளும், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன், ரெண்டும் அமைந்துள்ளது. வெவ்வேறு எதிர்பொருள் தூண்டிகளோடு வினைபுரியும் எதிர்பொருள்களில் பல்வேறுபட்ட V பகுதிகள் காணப்படுகின்றன. அப்போ வெவ்வேறு எதிர்பொருள் தூண்டிகளுடன், எதிர்பொருள் தூண்டி இணையுடன், அதாவது அவற்றோட வினைபுரியுது. எதிர்பொருட்கள் தூண்டிகளோடு வினைபுரியும் பொருட்களில் பல்வேறுபட்ட V பகுதிகள் காணப்படுகின்றன. அப்போ இதில் வந்து V பகுதிகள்ங்கிறது நிறையா காணப்படுது. இந்த மாதிரி அந்த எதிர்பொருள் தூண்டி இங்கே வினைபுரியும் பொழுது இந்த இடத்துல அந்த V பகுதியானது நிறையா காணப்படுது. ஸோ அவற்றில் C பகுதிகள் அனைத்து பொருட்களிலும் ஒன்றாக இருக்கின்றன. அதில் வந்து C பகுதிகள் அப்படிங்கிறது எல்லா பகுதியிலையும், அதாவது கான்ஸ்டன்ட், இந்த C பகுதிங்கிறது அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரி காணப்படுகிறது. எனவே ஒற்றை எதிர்பொருள்களின் ஒவ்வொரு வகையிலும் உள்ள கன மற்றும் இலகுவான சங்கிலிகள் V பகுதி. ஒற்றை எதிர்பொருட்களின் ஒவ்வொரு கையிலும் உள்ள கன மற்றும் இலகு சங்கிலிகள் V பகுதிகள் இணைந்து காணப்படுகிறது. அந்த V பகுதிகள் எதிர்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகள் பொருந்துவதற்கு ஏற்ப குறிப்பிட்ட வடிவம் கொண்ட எதிர்பொருள் தூண்டியுடன் பிணைப்பு இடத்தை உருவாக்குகிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு ஒற்றைப்படி எதிர்பொருள்களில் 2 எதிர்பொருள் தூண்டி பிணைப்பு இடங்கள் காணப்படுகின்றன. எதிர்பொருள் ஒற்றைப்படியின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி, எதிர்பொருள் ஒற்றைப்படியின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி எதிர்பொருள் வகையை நிர்ணயிக்கிறது. இதான் அந்த C பகுதி, இதான் எதிர்பொருட்களோட வகையை நிர்ணயிக்கக்கூடியது. இது எதிர்பொருள் தூண்டி இணையும் இடம்.
மாதிரி எதிர்பொருள் தூண்டிகளே அதாவது திரிப்படை செய்தல், அந்த எதிர்பொருளை வீழ்படிவாக்குதல், அதாவது அக்ளூடினேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது திரிப்படைய செய்தல், பிரிசிபிடேஷன் வீழ்படிவாக்குதல், அடுத்து வந்து நியூட்ரலைசேஷன் நச்சை சமநிலைப்படுத்துதல் மற்றும் எதிர்பொருள் தூண்டிகளின் மீது மேல் பூச்சு செய்தல் போன்ற பணிகளை இம்யூனோகுளோபுலின் செய்கிறது. ஸோ இதுதான் வந்து என்ன, அந்த நிலையான பகுதி ஹெவி செயின், இது வந்து லைட் செயின் இலகுவான சங்கிலி. இது ரெண்டோட ஸ்ட்ரக்சர் இணைகிறது தான் அந்த ஒய் வடிவத்தில் காணப்படுகிறது. அதனால இதை இம்யூனோகுளோபுலின் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பகுதி, இந்த எதிர்பொருள் தூண்டி பகுதி இணையக்கூடியது வி ஷேப்பில் காணப்படக்கூடியது, இதான் எதிர்பொருள் தூண்டி. ஸோ இந்த ரீஜன் வந்து மாறுபடக்கூடியது, வேரியபிளாக இருக்கக்கூடியது, இது வந்து நிலையாக காணப்படக்கூடியது. ஸோ இதான் லைட் அண்டு ஹெவி இரு முனைகளை கொண்டுள்ளது. இது வந்து லைட்டான சங்கிலி, இது வந்து என்ன, நிலையான சங்கிலி, ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய சங்கிலி, நிலையான பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதான் சி முனை என் முனை. ஸோ அப்போ இந்த ஹெவி அண்ட் லைட்டில் எவ்வளோ அமினோ அமிலங்கள் இருக்குது, எவ்வளோ மூலக்கூறு டால்டன் மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதில் இந்த பாலிபெப்டைடு சங்கிலிகள் எஸ்எஸ் பிணைப்பால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலிபெப்டைடு சங்கிலிகள் வந்து எஸ்எஸ் பிணைப்பால் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கனமான சங்கிலியும் ஒரு இலகுவான சங்கிலியோடு இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இது வந்து கனமான சங்கிலி, இது ரெண்டுமே இந்த கனமான சங்கிலியோட ஒரு இலகுவான சங்கிலிகள் இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இரண்டு கனமான சங்கிலிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு, ரெண்டு கனமான சங்கிலிகளும் இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு பாருங்க, ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட மைய பகுதியில் அந்த ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இது ஒய் வடிவ அமைப்பை உருவாக்குகிறது. எனவே இதை வந்து எதிர்பொருளை H2L2 என குறிப்பிடுகிறார். H2L2 அதான் ஹெவி அண்ட் லைட் செயின் என குறிப்பிடப்படுகிறது. இதோட நடுப்பகுதியில் வந்து அசையும் ஹீல் அமைப்பினே கனசங்கிலிகள் பெற்றுள்ளன. இதோட நடுப்பகுதியில் அசையக்கூடிய ஹீல் என்னும் அமைப்பை நடுப்பகுதியில் பெற்றுள்ளது இந்த இம்யூனோகுளோபுலின்ல. ஸோ இதுதான் 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இப்போ 1950 ஹோல்டர் மற்றும் ஹில்டர்மேன் ஆகியோர் செய்த சோதனைகளின் முடிவில் இம்யூனோகுளோபுலின் அடிப்படை அமைப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஒய் வடிவ அமைப்புடன் 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளை கொண்டதாகும். அவற்றில் ஒத்த அமைப்புடைய நீளம் குறைவான 2 இலகுவான அல்லது லேசான சங்கிலிகளும் எல் சங்கிலிகள், நீளமான அதிகமான 2 கன சங்கிலிகளும் உள்ளன. அப்போ இதில் என்ன, அந்த இலகுவான சங்கிலிகள் அப்படிங்கிறது நீளம் குறைவாகவும் என்ன லேசாகவும் காணப்பட்டது, அல்லது லேசான சங்கிலிகள் எல் சங்கிலிகள்னு சொல்லுவோம். நீளம் அதிகமாக கனமாக இருக்கக்கூடியது ஹச் சங்கிலிகள்னு சொல்லுவோம். இது ரெண்டும் இணைஞ்சதுனால அது வந்து என்ன, அது ஒய் வடிவத்தில் இந்த இம்யூனோகுளோபினாக இருக்குது. அதான் அப்போ இந்த 2 சங்கிலிகளையும் இணைகிறதுக்கு தான் எஸ்எஸ் பிணைப்புன்னு சொல்லுவோம். 2 பாலிபெப்டைடு சங்கிலிகள் இணைகிறதுனால எஸ்எஸ் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இலகுவான சங்கிலி ஒரு கனமான சங்கிலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த சென்டரில் இருக்கக்கூடியது தான் இந்த கனமான சங்கிலிகள், அதோடு 2 இலகுவான சங்கிலிகள் இணைக்கப்பட்டதுனால அது ஒய் வடிவ அமைப்பு கொடுக்குது அதுக்கு. அப்போ ஒவ்வொன்றிலையும் இப்போ இந்த லைட் செயின் இலகுவானது அப்படின்னா 25 டால்டன் மூலக்கூறுகளையும் 214 அமினோ அமிலங்களையும் கொண்டது. ஹெவி செயின் அப்படின்னா எவ்வளவு டால்டன் மூலக்கூறுகள்னா 50,000, 25,000ங்கிறது அந்த மாறுபடக்கூடியது, அதாவது இலகுவானது. 50 அப்படிங்கிறது 50,000 அப்படிங்கிறது கனமான சங்கிலிகள், அதாவது கனமாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் அமினோ அமிலம்னா 450 அமினோ அமிலங்களை கொண்டது. அதாவது எதிர்பொருட்களை தூண்டக்கூடியது, அதான் வீழ்படிவாக்குதல். அந்த இதை எதிர்பொருள் தூண்டிகளை திரிப்படை செய்தல், வீழ்படிவாக்குதல், நச்சை சமநிலைப்படுத்துதல் நியூட்ரலைசேஷன் பண்ணுறது, மற்ற எதிர்பொருள் தூண்டிகளின் மேல் பூச்சு செய்தல் ஓப்பனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போன்ற பணிகளை இம்யூனோகுளோபின் செய்கிறது. அப்போ இதன் மூலமாக அது அதோட பணியை செய்யுது. நோய் அதாவது ஜேம்ஸை கில் பண்ணக்கூடிய ஒரு எதிர்பொருள் தான் இந்த இம்யூனோகுளோபின் சொல்லுவோம். இதன் மூலமாக அந்த கிருமிகளை அழிக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த இம்யூனோகுளோபின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதான் அந்த ஒய் வடிவத்தில் 2 லைட் செயினு 2 ஹெவி செயினும் அதில் இருக்குது. 2 எஸ்எஸ் பிணைப்பு, ஆனால் 2 பிணைப்பும் சேர்ந்து ஒய் வடிவ அமைப்பை கொடுக்குது. ஸோ இதில் 2 டைப்பு பார்த்தோம். ஒன்று வந்து புறந்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள், இன்னொன்று அகம் தோன்றி எதிர்பொருள்கள் தூண்டிகள்னு பார்த்தோம். இப்போ அந்த புறந்தோன்றிகள் அப்படின்னா
நுண்ணுயிரிகள், மகரந்த தூள்கள், மருத்து பொருட்கள், மாசுபடுத்திகள் வெளிச்சூழலிலிருந்து விருந்தோம்பின் உடலுக்குள் வருவது புறந்தோம்பி. அகந்தோம்பின்னா அதோட உடம்புக்குள்ளே வந்து எதிர்பொருள் ப்ரொடியூஸ் ஆகுது. நான் உடலுக்குள்ளே உருவாகும் எதிர்பொருள் தூண்டிகள், அகத்தோற்று எதிர்பொருள் தூண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது மனித ரத்த வகை, நம்ம உடம்புக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அதுதான் அந்த வகை. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.